சார், ஒரு ஆட்டோமேஷன் வெண்டாரை எப்போ நம்ம வந்து ஆன்போர்ட் பண்ணணும்? ஓகே, ஒரு நல்ல கொஸ்டின் இது. ஆட்டோமேஷன் வெண்டாரை எப்போ ஆன்போர்ட் பண்ணணும்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரை நீங்கள் எப்போ ஆன்போர்ட் பண்ணுறீங்களோ அதே டைமில் தான் நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் வெண்டரையும் ஆன்போர்ட் பண்ணணும். எங்களுக்கும் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிளிங் தேவைப்படலாம். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எனக்கு வந்து பவர் பாயிண்ட் தேவைப்படுது, எங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்ஸ் தேவைப்படுறையான டிவைசஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டிய பவர் சாக்கெட்ஸும் நாங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கர்டன் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் கேபிள் விடணுன்றத அந்த ஆட்டோமேஷன் வெண்டர்னால தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் அந்த மோட்டர்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அந்த கர்டன் மோட்டருக்காக. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்சார்ஸ்க்குலாம் பவர் தேவைப்படும், அதுக்கும் வேண்டிய சாக்கெட்ஸும் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரோடவே நாங்களும் ஆன்போர்ட் ஆகணும்னு சொல்லி கேட்குறது. ஒருவேளை பண்ணாமல் விட்டுட்டு ஃபேக் எண்டு, சார் நீங்கள் வெறும் லைட்டு ஃபேனு ஏசியை தானே நீங்கள் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்கன்னா, அதனால் நான் இப்போ தான் சார் நான் உங்களுக்கு கூப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் சீலிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு லைட் ஃபேன்ஸ்லாம் வச்சுட்டு கூப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேண்டிய பவர் பாயிண்ட்லாம் இருக்காது. ஆல்ரெடி கொடுத்துருக்கிற சாக்கெட் அவங்க அது வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த சாக்கெட்டை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒன்று அது அவங்க எங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைன்னாக்கா டோட்டலாகவே எங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டே இப்போ இன்ஸ்டாலே பண்ண முடியாத மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை எப்போவுமே ஏற்படும். ஸோ இந்த ரீசன்னால தான் நாங்கள் எப்போவுமே வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் எப்போ ஆன்போர்ட் ஆகிறாங்களோ அப்போவே நாங்கள் அவங்களோட ஹேண்ட் இன் ஹேண்ட் நாங்கள் அவங்களோட பேசிக்கிட்டு அவங்களோடவே லயாஸ் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக முடியும். எண்ட் யூசருக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல், பிரேக் பண்ணால் அந்த வர சார்ஜஸ் தேவையில்லாமல் டபுள் சார்ஜஸ்லாம் இல்லாமல் ஈஸியாக முடிகிறதுக்கு இது ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் எங்களுக்கு அந்த டைமில் கொடுக்கும்போது. வயர்லெஸ் ஆட்டோமேஷன் சொல்கிறீங்க, அப்பயே எலக்ட்ரிக்கல் வெண்டரோட ஆன்போர்ட் பண்ணணும்? த திங் இஸ், நாங்கள் எப்போதுமே எல்லாமே வந்து ஒயர்லெஸ்லேயே ஆட்டோமேஷன் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சில இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு ஆட்டோமேஷனும் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ப்ராப்பர்ட்டி சைஸ் வந்து ஒரு 13,000 15,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இருக்குது, அதுக்கு கீழே இருக்குன்னாக்கா அங்கே நாங்கள் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் பண்ணுவோம். அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் நாங்கள் ஒயர்டு ஆட்டோமேஷன் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே ஒயர்லெஸ்னே ஒன்று கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு இஎல்வி சிஸ்டம்ஸ், அதாவது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸும் உங்களுக்கு தேவைப்படும். லைக் சிசிடிவி, நெட்வொர்க்கிங், வீடியோ டோர் ஃபோன், இந்த மாதிரியாகவும் தேவைப்படும். அப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ இதையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இதெல்லாம் சொன்னால் தான் உங்களோட எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரோ இல்லைன்னா நாங்களே எங்கேயே ஒரு வேலை கேபிள் பண்ண சொல்கிறீங்களோ இது ஈஸியாக இருக்கும். அந்த டைம்லேயே சிவில் ஒர்க் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கும்போதே நாங்களும் அந்த கேபிளை லே பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் யூ ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் அஸ். ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து இதை சொல்கிறது.